ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி உன் தாய் வந்திருக்கின்றேன். இதை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. இன்று உன் அம்மா காளி தேவி சுவாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே. முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எதற்காக நடக்கிறது, என்னவென்று இதற்கான பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே. இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால் தான் உனக்கு சில உண்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இது நாள் வரையிலும் உனக்கு என்னவெல்லாம் கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிக அளவு சந்தோஷம் உனக்கு கொடுக்கத்தான் உன் அம்மா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்வமே. உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காகத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். அப்படி வந்த பொழுதுதான் அந்த பொருளை கண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் இந்த பொருளை ஒருவன் கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்றிருக்கின்றான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் தங்கமே. அதாவது ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, பல ஆண்டுகளுக்கான கணக்கு இது. உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பொருள் தங்கமே. அதனால் இன்று இந்த தாய் அதை எடுத்து செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விடுவாய். அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிப்பது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வை கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த தாய் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா என் செல்வமே. இதற்கான தீர்வுகளை என்ன பதில் என்ன என்றுதான் நீ தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நான் உன் வாழ்க்கையில் நம் என்னவெல்லாம் செய்திருக்கின்றோம், ஏதெல்லாம் செய்திருக்கின்றோம் அப்படி யோசித்து பார்த்திருக்கின்றாயா? எப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவரால் உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்து உன்னுடைய தவறுதானே என் செல்வமே. இந்த தாய் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் தங்கமே என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்களை உன் இல்லத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு முக்கியமாக தெரிவது இல்லை என் தங்கமே. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு வருகின்றது. உனக்கு தெரியாத பல விஷயங்களுக்கு உனக்கு உன்னை
அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே. அதனாலும் நடக்கின்றது. கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீயாகவே என்னை கேட்டிருப்பாயே தவிர ஒருபொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெற்றிருக்க மாட்டாய் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாய் இத்தனை உனக்கு சொல்லும்போது நீ செவி கொடுத்து கேள் என் தங்கமே. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியாது என் தங்கமே. அது உன்னால் முடியவில்லை அல்லவா என் குழந்தையே. இதுவெல்லாம் எப்போதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் சட்டென்று உனக்கு புரிய வைத்து விட முடியாது. இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்போது வந்திருக்கின்றது என் தங்கமே. எல்லாம் நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், நல்லதுதான் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா என் குழந்தையே. நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே நாம் நம்பிவிட முடியாது என் தங்கமே. ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களுக்கும் வெளிப்பேச்சு மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடம் நடித்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே. இதை அறியாமல் இருக்கின்றாயே. அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அவருடைய உண்மையான குணம் என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேசு என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாயா என் அன்பு குழந்தையே. ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்று, உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறார் என்று முன்பதாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் நுழைவார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் கூட அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் பெற்று கொள்ள முடியாமல் தானே நீ இருக்கிறாய். அதற்கு காரணமும் இவர்கள்தான் என் தங்கமே. உனக்கு தடையாக நிற்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. உன் தாய் கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக பின்பற்றி நடந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமைந்துவிடும் என் தங்கமே. ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உன்னை தடுக்கின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே. இந்த தாயின் வாக்கை கேள். இந்த தாயின் நல்ல வார்த்தைகளை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றி தான் தங்கமே. அதிகமாக பழக்கத்தில் இப்பொழுது நீ அவரோடு பழகி கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இவரோடு தான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பெரிய கஷ்டங்களையும் பற்றி, அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவரிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. அவர்களை பற்றி கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அதை நீ உணர்ந்திருக்கின்றாயா என் தங்கமே. இவர்களை பற்றி நன்மைகளை எல்லாம் சொல்லும்போது அவர்கள் மனவேதனைப்படுவார்கள். இதுதான் உண்மை என் தங்கமே. இதனால் அவர்கள் எண்ணியது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கஷ்டங்களில் இருக்கிறார்கள் என்று சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ தேடாதே என் செல்வமே. அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் ஆழமாக விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என் பிள்ளையே. உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும்
யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் செவியில் சேரும்படி சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய உடன் பிறப்பு உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயல்லவா? அந்த விஷயத்தை நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரின் விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் இவர் சொல்லிவிட்டு சென்று விட்டிருக்கிறார்கள். அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ளது பிரிவு. என் குழந்தையே, எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் மனதுக்குள் இப்படி எத்தனை என்னை பேசியவர்தானே என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணம் இருக்கிறது. இவர் என் அன்பு குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் இன்று அடையாளம் கண்டு சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அது எப்படி நடந்தது தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் எக்காரணத்திற்காகவோ இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார். அதன் பலனாகத்தான் இவர் ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள். இதற்கு உன் தாய்தான் அவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்து இதுவரை ஒதுக்கி வைக்கும்படி நான் சொல்கின்றேன் என் தங்கமே. இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் செய்தாதான் காரணம். அவர்கள் எங்கே தன்னுடைய உண்மை குணம் வெளிச்சப்பட்டு போய்விடுமோ என்றிருக்கிறார்கள், உனக்கெல்லாம் தெரிந்துவிடுமோ என்று பயத்தில்தான் இப்போது ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. யாராக இருந்தாலும் சரி, இல்லத்துக்குள் வருவதற்கு அவர்களுக்கு என்று ஒரு எல்லை வைத்துக்கொள். யாராக இருந்தாலும் சரி, வரம்பு அறையோடு நீ நிறுத்திவிடு தங்கமே. தங்கமே, அவர்களை நிறுத்தி வைத்து அனுப்பி வைக்க வேண்டும் குழந்தையே. உன்னுடைய சமையலறைக்குள்ளேயே அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்குள்ளேயே அழைத்து செல்வது ஒன்று நாளும் கூட நல்லது கிடையாது. அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை தனிப்பட்ட விஷயங்களும் அவர்களுக்கு வெளிப்பட்டு போய்விடும் என்றுதான் அர்த்தம் என் குழந்தையே. இப்பொழுது இந்த தவறால் தான் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீயே புரிந்திருப்பாய் அல்லவா என் தங்கமே. எவ்வளவுதான் நாம் எல்லா கஷ்டங்களையும் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொன்னாலும் கூட நமக்கென்று சில சுதந்திரமான விஷயங்கள் இருந்து அதை நம்மை யாரிடத்திலும் ஒரு நாளும் கூட வெளிப்படுத்திவிடக் கூடாது என் தங்கமே. தனிப்பட்ட விஷயங்களை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது என் தங்கமே. இங்கு இப்படிப்பட்ட உன்னுடைய நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இதுதான் அதற்கு காரணமாகவே இருக்கின்றது. தன்னுடைய துணைக்கு தனக்கும் இருக்கின்ற அந்யூனமான மற்ற விஷயங்களை கூட மற்றவர்களிடம் சொல்லக்கூடாதல்லவா? தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை மூன்றாவது மனிதரிடத்தில் சொல்வது அத்தனை துன்பங்களை மட்டுமே தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவது, சண்டைகள் வருவது சாதாரணம்தான். அதுவெல்லாம் எப்படியும் காலப்போக்கில் சரியாகி கூடியதுதானே என் தங்கமே. ஆனால் அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய துணைக்கு நீ என்னவென்று சொல்வாய் என் தங்கமே. அந்த செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகின்றதே. இதன் மூலமும் இது காரணமாகத்தான் சற்றென்று சரியாகிவிடக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பல காலமாக இழுத்து கொண்டே செல்கிறது. அதற்கு காரணமான முக்கியமான காரணமே இதுவாகத்தானே இருக்கிறது என் தங்கமே. மூல காரணத்தில் நீ தவறு செய்துவிட்டு சரி செய்ய முடியும் என்று நினைத்தால் எப்படியும் முடியும். அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திவிட வேண்டும் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும்
ஒவ்வொன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே. இது போன்ற ஆட்களிடம் எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தங்கமே. நம் கவலைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்று எல்லாவற்றையும் உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறது தவறு என் தங்கமே. என் செல்ல குழந்தையே, உன் தாய் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயம் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் தங்கமே, கொடுக்கத்தான் போகின்றேன். அது மட்டுமில்லை என் அன்பு பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? உன் தாயின் இன்று நான் சொன்ன விஷயங்களை எப்பொழுதும் உன் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் என்றும் உனக்கு மனநிறைவான சூழ்நிலையில் உன் உறவுகள் நீடிக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் உனக்கு சாதனையாக மாறப்போகிறது என் தங்கமே. உன் தாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் உன்னிடத்தில் சுட்டிக்காட்டி விட்டேன். அதனை உடனடியாக நீ வெளியே எடுத்து எரித்துவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது உன் கையில்தான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ நாள்தோறும் என்னை வணங்கி வரும் பொழுது உன்னிடத்தில் எத்தனை பெரிய எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் காணாமல் போகிவிட நான் உதவியாக இருப்பேன். அதன் பிறகு இனி எல்லோருக்கும் நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கும்படி செய்வேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்களை நடக்கும். என்னுடைய குடும்பத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படும் என் தங்கமே. உங்களுக்கு அனைத்தையும் நான் சுட்டிக் கொடுப்பேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராகத்தான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன நடந்து கொள்ள வேண்டுமோ, என்ன விரும்புகின்றாயோ அதையெல்லாம் உன்னுடைய கையிலேயே வந்து கிடைக்கும்படி செய்வேன். உன்னுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் நிம்மதியை கிடைக்கும்படி செய்வேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை பிறக்க செய்வேன். யார் நினைத்தாலும் சரி, இனி உன்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு கெடுதல்களையும் நினைக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய இல்லத்திற்கு காவலாக உன் தாய் காளிதேவி நின்று உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். நான் உன் வீட்டின் காவலில் நிற்கும் வரை எந்த ஆபத்தும் இனி வராது என் தங்கமே. உன்னுடைய இல்லத்திற்கு யாராவது நீ வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தாயானால் அவர்கள் எப்படி இந்த இடத்தை வைக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள். நான் அனைத்தையும் கூறிவிட்டேன். இனி உன்னுடைய விருப்பம் என் தங்கமே. இதை நீ உணர்ந்திருந்தாயானால் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே. நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவது மட்டுமே இந்த தாய்க்கு மிக பிடித்தமான விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைத்தவர்கள் அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க குழந்தைகள் என் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறார்கள். என் மீது உண்மையான பாசங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயின் வாக்கு என்ன என்பது தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கை அவர்களுடன் தொடரும் என் குழந்தையே. என் குழந்தையே, அனைத்தும் நல்லபடியாக மாற்றிக் கொடுப்பேன். என் குழந்தைகளின் வாழ்க்கையில் நான் தீப காட்சியை ஒளிவிட செய்வேன். என்னை என்றும் மறவாத என் குழந்தைகளின் மனதில் நான் என்றும் அமைந்திருப்பேன். அதற்கு சத்தியத்தை நான் உனக்குள்ளே கொடுத்திருக்கின்றேன் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் காளி தேவியின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றும் உனக்கு துணையாக இருக்கும். உனக்கு முழுமையாக கிடைக்கும்படி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. அதை நான் அடியோடு புடுங்கி எறிந்து விடுகின்றேன் என் தங்கமே. அதை பெரிதாக நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. அதை நான் சரி செய்துவிட்டு உன்னிடம்
கூறுகின்றேன் என் தங்கமே. இது இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று கூறிவிட்டேன். பிறகு எப்படி நாம் இருக்க வேண்டும், எதோடு நாம் அவர்களை வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது உன்னுடைய கடமை என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருந்து எதையும் அசைக்க முடியாது என்பதை புரிந்து கொள். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.